அதோ அங்க இருக்காரே அவர்தான். என்ன முகம் தெரியலன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. இருங்க, நான் அவரை எங்கே கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. ராஜா, இது கார்த்திக் தம்பியாச்சே. சொல்லு. என்ன தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. வா, உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். யார் அவங்க? ஆ, என் கை குணமாக நாட்டு வைத்தியம் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, ஆமா. அந்த அம்மாவால வர முடியல. அவங்க மருமக வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி போலாம். ஆமா, நான் வந்துடுறேம்மா. போயிட்டு வாங்க. எங்க அவங்க? இங்கதான் நிக்க சொல்லியிருந்தேன், இப்ப காணோம். கொஞ்சம் இரு. கடவுளே, என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. நம்ம கார்த்திக் தம்பி தான் ரேவதியோட புருஷனா? ரேவதி தம் புருஷனை பத்தி உயர்வா சொல்றப்ப நம்ம கார்த்திக் தம்பி மாதிரி இருக்கானே நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது கார்த்திகே தான். ஆனா தான் புருஷன் டிரைவர்னு ரேவதி சொன்னாங்களே, அவரே அந்த வீட்டுல டிரைவரா நடிக்கணும். சென்னையில பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறவர் இந்த ஊருக்கு எதுக்கு வரணும்? இங்க டிரைவரா நடிச்சு ரேவதியை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒன்னும் புரியலையே.